யூடியூப் சேனல் ஹெச்என் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி என்னென்னா நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது. இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சது. இது மல்லி இலை, கறிவேப்பிலை. இது இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது. கண்டோ. இது சிக்கன் கழுகி வச்சது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதாகும். ஆக்சுவலாக இதில் நம்ம வரமிளகா தான் சேர்க்கணும். வரமிளகு இல்லாதனால நான் பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இது சீக்கிரமாக வழண்டு வர்றதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஆச்சியோட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் தேவையான அளவு போட்டலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் வரும் ஒரு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப நேரம் இப்படி வதங்க வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் தேவைன்னா நீங்கள் மிளகு பொடி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு காரம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. அதனால் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ இது மூடி வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நேரம் அது உடையும் தக்காளி எல்லாம். இப்போ தக்காளி நல்லா உடஞ்சிருச்சு. எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணதை ஆட் பண்ணுறோம். இது நம்ம அந்த வெங்காயம் வதக்கும் போதே போடணும். நாங்கள் மறந்துட்டோம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் உடஞ்சி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு அந்த க்ரஷ் பண்ணதை நம்ம ஆட் பண்ணனால அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பூண்டு க்ரஷ் பண்ணோட மணமெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம். இப்போ சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இனி கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம், தண்ணி ஆட் பண்ணாமல். இப்போ சிக்கன் நான் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இனி நமக்கு தேவையான சிக்கனுக்கு ஆட் பண்ணலாம் தண்ணி. கிரேவி ரொம்ப தேவைன்னா நம்ம நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உப்பெல்லாம் தேவையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கனால நாங்களும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 நிமிஷம் இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து திறந்து வைக்கும்போது இப்போ 2-3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிந்து வந்திருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சைடில் எல்லாம். இப்போ வந்து மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இனி வந்து கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்மெல்லு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இனி வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்ல ஸ்மெல்லும் இருக்குது. இனி இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா சிக்கன் எல்லாம் ஓவராக வந்து உடஞ்சிடும். இப்போ வந்து இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அது வேணும்னா தான் ஆட் பண்ணணும். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பால் ஊற்றுறனால ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வந்து பார்த்தா நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம கிரேவி. இப்போ வந்து கொஞ்சம் கிரேவியெல்லாம் கொஞ்சம் அளவாக வந்திருக்குது. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்கன் குழம்பு பார்த்துலிங்க எப்படி பண்ணுறது, நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.